சென்னை ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக்கர் ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட நிறைய பைக்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ. ஸோ சென்னை ரெடில்ஸ்ல மெட்ராஸ் பைக்கர் இருக்குன்னு தெரியும். இவங்களோட சாப்டர் 2 சாப்டர் 3 மறைமலை நகரில் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிடைக்குமா, இதோட ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றி நிறைய கேள்வி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். திருப்பதிலேருந்து வந்து எனக்கு வந்து அங்கே வந்து மெட்ராஸ் பைக்கரில் வந்து எனக்கு வந்து பேர் வந்து ஷாப் வந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆட்டோமொபைல் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும். அதுவும் முக்கியமாக புல்லட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பெஸ்ட்டாக சர்வீஸ் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், ரெஸ்டரேஷன் ஆகட்டும், மாடிஃபிகேஷன், ஆக்சரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி வந்து பெல் டிரைவ் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் செயின் உங்களுக்கு நாய்ஸ் இருக்கும். இப்போ மழை காலம் வரதால செயின் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இவர் வாரண்டியோட அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நன்றி. நம்ம வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பெல் டிரைவ் பற்றி சொல்லிடுங்க. ஓகே பிரதர் சொன்ன மாதிரி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி வருங்கால யங்ஸ்டர்ஸ். எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துக்கு நான் அவ்வளோ ஈஸியாக வரல. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 10க்கு 10 கடையில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னோடய கராஜ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே விஷயம், ஹார்ட் ஒர்க். அண்ட் இந்த 30 வயசுலேருந்து இந்த 40 வயசு தான் லைஃப்பில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பீரியட் எல்லா யங்ஸ்டர்ஸுமே. இன்ஃபேக்ட் பிரதருக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நண்பருக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்கூல்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்போம், எந்த ஒரு டென்ஷன் இருக்குது. காலேஜ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கும். காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போகணும். அண்ட் வேலைக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பாப்பா இருக்குது, என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அண்ட் இந்த 30லேருந்து 40 வயசுக்குள்ளே நான் சில விஷயத்தை செட் பண்ணலைன்னா 40லேருந்து 50 வயசுக்கு நான் ஓட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு நான் இப்போயே ஓடிக்கிறேன். ஏன்னா இப்போ என் உடம்புல தெம்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு பண்ணணும், பட் எந்த ஒரு ஐடியாஸ் இல்லை. மேபி சில பேர் ஃபண்டு வச்சுருப்பாங்க, ஆனால் என்கிட்ட சொத்து இருந்தது, காசு வச்சுருக்கேன், ஏதாவது பண்ணணும் நான் எனக்கும் அப்படின்னும் போது டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பராக அட்டகாசமாக ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குது. எல்லாமே 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரிவைல் பண்ணுறேன். சாப்டர் 4 இஸ் கமிங் சூன் இன் சென்னை சிட்டி. எஸ், சென்னை மக்களுக்காக சாப்டர் 1 சாப்டர் 2 ரெட்டில்ஸ் அவுட்டர் சென்னையில் இருக்குது. சாப்டர் 3 மறைமலை நகர் அவுட்டர் சென்னையில் இருக்குது. சாப்டர் 4 இஸ் கமிங் இன்சைட் த சிட்டி, சென்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ அதை சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இன்னைக்கு பிரதர் கேட்ட மாதிரி சமீபமாக வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் யூஸ்வலாக இந்த ராயல் என்ஃபீல்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்களும் பைக் வச்சுருக்கீங்க, நானும் பைக் வச்சுருக்கேன். செயின் மாற்றுறோம், அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். எஸ், அஃப்கோர்ஸ் வி ஹவ் இம்போர்ட்டட் பெல்ட் டிரைவ் கிட்டு. ஸோ ப்ரோ, பெல்ட்டு டிரைவ்லாம் எப்படி ப்ரோ? இதெல்லாம் பெல்ட்டு பிஞ்சிராதா? கைஸ், இந்த பெல்ட்டுக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன்? அன்லிமிட்டட் கிலோமீட்டர் 1 வருஷத்துக்கு கொடுக்குறேன். அண்ட் ஒரு கஸ்டமர் இப்போ ரீசெண்டாக மாற்றணும், 4 வருஷத்துக்கு அப்புறம் பெல்ட்டு மட்டும் மாற்றணும். அப்போ உங்களோட கொஸ்டின் ஒன்று இருக்கலாம், பெல்ட்டு மட்டும் தனியாக கிடைக்குமா? பிகாஸ் திஸ் இஸ் மெட்டல். இது எந்த ஒரு ஸ்பாயில் ஆக போகிறதில்ல, இது பாட்டுக்காக கிடக்க போகுது. அண்ட் செயின் ஸ்பாக்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, சி என்னோடய ரைட் இது இன்னர் ஸ்பாக்கெட் அண்ட் இது அவுட்டர் ஸ்பாக்கெட். செயின் ஸ்பாக்கெட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணும். பெல்ட்டு 4 வருஷம் 5 வருஷம் இல்லை பெல்ட் பிஞ்சிச்சுன்னா கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். அண்ட் இதுக்கு 1 இயர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி இஸ் அஃபிஷியலி ஃப்ரம் மெட்ராஸ் பைக்கர். அதுக்கு வாரண்டி கார்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ். நம்மளோட பில் போதும், ஓகே, அது போக வாரண்டி கார்டு நான் தரேன். நம்மளோட பில்லுங்க இன்னைக்கு போட்டிருக்கோம், பெல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லேபர் இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன், 500 1000 லேபர் போட்டு இந்த பில்ட்டு கிட்டிருக்கேன். நான் அந்த பில்லே போதும் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு. அது ஏதோ ஒரு ஃபோட்டோ காப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெதர் இட் இஸ் சாஃப்ட் காப்பி நான் பண்ணித்தரேன். சரிங்க ப்ரோ. ப்ரோ, இது இப்போ என்னென்ன வண்டிக்கெலாம் வரும்? கிளாசிக் 350 மட்டும் இருக்கா, இல்லை இப்போ வர இன்டர்செப்டார், ஜிடி அந்த மாதிரி எல்லா பெரிய வண்டிக்கும் இருக்கா? ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ராயல் என்ஃபீல்ட் இன்னைக்கு ரொம்ப பைக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓல்டு கிளாசிக் 350, ஓல்டு தண்டர்பர்ட், லேட்டஸ்ட் ரீபான், லேட்டஸ்ட் மீட்டியோர். அதாவது கிளாசிக் அப்டேட் ஆனது ரீபானு, ஆமாம். தண்டர்பர்ட் அப்டேட் ஆனது மீட்டியோரு, மீட்டியோருக்கு அப்டேட் ஆனது சூப்பர் மீட்டியோர் 650. அப்புறம் ஜிடிலேருந்து GT 535லேருந்து GT 650, இன்டர்செப்டர் 650. கைஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப கவனமாக கேளுங்க. என்கிட்ட இல்லை, நம்ம கிட்ட என்னெல்லாம் அவைலபிள்னா, புல்லட் ஓல்டு 350, ஓல்டு தண்டர்பர்ட் சிங்கிள் டிஸ்க் டபுள் டிஸ்க்கு மாறும். அதுவும் என்கிட்ட இருக்குது. பிகாஸ் சிங்கிள் டிஸ்கில் நீங்கள் செயின் பார்த்தீங்கன்னா 100 லிங்க் 100 லிங்க் உள்ள செயின் போடுவீங்க. வேரல்ஸ் தண்டர்பர்டில் பார்த்தீங்கன்னா 102 லிங்க் போடுவீங்க. அப்போது பெல்ட்டோடைய சைஸ் மாறுமானா? ஆமாம், மாறும். அதே மாதிரி இப்போ 350க்கு போடுற பெல்ட்டும் 650க்கு போடுற பெல்ட்டும்
குவாலிட்டி அந்த மாறுங்களா ஆமாங்க 650ன்றது பவர்ஃபுல் இன்ஜின் 350ன்றது கொஞ்சம் கம்மி சிசி அப்போ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இன்டர்செப்டாருக்குலாம் இருக்கா எஸ் இன்டர்செப்டார் ஜிடி மீட்டியோர் ரீபான் கிளாசிக் எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் ஹிமாலயன் நம்மகிட்ட பிகாஸ் ஹிமாலயன் இஸ் ஏ ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அட்வென்ச்சர் ஸோ அதெல்லாம் பெல்ட் நம்ம வந்துட்டு மேபி அதுக்கும் நாங்கள் R&D பண்ணிட்டு இருக்கோம் மேபி இன் ஃபியூச்சர் ஐ பிரிங் வித் ஓகே பெல்ட் வர வாய்ப்பு இருக்கு சோ அத 650 ல பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்னால ஹெவியா இருக்கும் எக்ஸாக்ட்லி இருக்கு என்கிட்ட வித் எல்லாமே வாரண்டி கேரண்டி சோ தைரியமா நீங்க போட்டுக்கலாம் ஓகே 1 இயர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி ஆஃப் கோர்ஸ் சோ நீங்க உங்களோட ராயல் என்ஃபீல்ட் பைக்கு செயின் டிரைவ் இருந்துச்சு அப்படினா அது நீங்க வந்து செயின் லூப் செயின் க்ளீன் மெயின்டெனன்ஸ் ஹெவியா பண்ணணும் இப்போ ரெய்னி சீசன் வேற வருது சோ அது நீங்க பெல்ட் டிரைவா மாத்தினீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க வந்து கண்ணை மூடிட்டு ஓட்டலாம் ஏனா வாரண்டியோட கொடுக்குறாரு ஒரு வருஷம் கிடையாது ஃபியூச்சர்ல 3-4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பெல்ட் மட்டும் ஏதாவது தேய்மானம் ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு ஃபியூச்சர்ல அப்படினா நீங்க பெல்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு क्वेश्चन இருக்கு பிரதர் செயின் ஸ்ப்ராக்கெட் போகுதே சீக்கிரமா அதுக்கு தான் நான் பெல்ட் டிரைவ் போணுமா இல்ல இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ரொம்ப பேரோட ஒரு கேள்வி இருக்கலாம் நீங்க கேட்க முடியாது நானே கேள்வி கேட்டு உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இந்த கேள்வி தான் எனக்கு ஏகப்பட்ட டைம் மெசேஜ் வருது நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வீடியோ மூலியமா சொல்றேன் சி கைஸ் செயினை எடுத்துட்டு செயின் ஸ்ப்ராக் எடுத்துட்டு நீங்க பெல்ட் டிரைவ் கொடுக்கும்போது எப்படி ஒரு ஹார்லி டேவிட்சன் வண்டி ஸ்மூதா போதும் அந்த மாதிரி உங்களோட ராயல் என்ஃபீல்ட் பெல்ட் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்னஸாக போகும் அண்ட் நீங்கள் அந்த நாய்ஸ் எதிர்பார்க்கணும் இந்த செயினில் கடை அந்த நாய்ஸ்லாம் இருக்காது பெல்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அண்ட் இது ஓட்டுறதுக்கு எதாவது ப்ரொசீஜர் இருக்கா சீரியஸ் எப்படி ஒரு வண்டி செயினில் ஃபர்ஸ்ட் கியருக்கு எவ்வளோ செகண்ட் கியருக்கு எவ்வளோ தேர்ட் கியருக்கு எவ்வளோ போகணும் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு காரே எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஃபுல் த்ரோட்டல் கொடுத்தா வண்டி மூவ் ஆகுமா இல்லை அதான் வண்டி கத்தும் தவிர போகாது அப்போ செகண்ட் கியருக்கு ஓரளவுக்கு போகும் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியரில் அட்டகாசமாக போகும் அதே கான்செப்ட் தான் பெல்ட்லையும் ஃபர்ஸ்ட் கியருக்கு இவ்வளோ போகணும் செகண்ட் கியருக்கு இவ்வளோ தேர்ட் முறுக்கணும் அதே மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போதும் ரெடியூஸ் பண்ணும் பிரேக்கும் வந்து மைல்டாக பண்ணும்போது நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு பிரேக் அடிக்கிறீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு கழிச்சு இந்த இதெல்லாம் லைக் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வண்டி ஓட்டுறது ஏன்னா உங்கள் நண்பர் உங்கள் வண்டி எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியும் நீங்கள் உங்கள் நண்பன் வண்டி எப்படி ஓட்டுவீங்கன்னு தெரியும் அண்ட் உங்கள் வண்டி நீங்கள் எப்படி ஓட்டுவீங்கன்னு தெரியும் அதனால வண்டி ஓட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக செயினுக்குமே பொருந்தும் ப்ரோ இல்லை ஏன்னா நீங்கள் செயின் டிரைவ் போட்டாலுமே வண்டியை வந்து கரெக்டாக அதுக்கு படி போட்டாலும் லைஃப் வரும் ஒரு 15000 கிலோமீட்டராச்சும் வரும் அதனால இன்னொரு விஷயமும் இருக்குது தெரியுமா கிளட்ச் பிளேட்டும் சீக்கிரமாக போயிடும் ஆமாம் ப்ராப்பராக நம்ம ஓட்டலாம் ஸோ அதுவுமே இருக்குது அண்ட் ஸ்பார்க் கிளட்ச் அந்த செல்ஃப் போடுற ஸ்பார்க் கிளட்ச் பிகாஸ் ஒரு ஆயில் என்ஃபீல்டில் 4000 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த ஸ்பார்க் கிளட்ச் ஓகே எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதெல்லாமே அடங்கி இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டினாலே போதும் இல்லை இதுக்காக ஒன்றும் பண்ண தேவையில்ல கரெக்டாக வண்டியை ஓட்டினாலே போதும் இதை பற்றி பேசணும்னு ரொம்ப பேசிக்கிட்டே போகலாம் அண்ட் ஏன் இதை நம்ம கட் பண்ணுறோன்னா சிகைஸ் போர் அடிச்சிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வீடியோஸை வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட் இருக்கும் இப்போ ஏதோ என்ன முதல்வர் சீட்டில் உட்கார்ற ஃபீல் இருக்கு எனக்கு அண்ட் இவர் அர்ஜுன் மாதிரியும் நான் வந்துட்டு அவர் பேர் என்னது ரகுவரன் மாதிரியும் ரொம்ப பதட்டமாக இருக்குது இந்த சீட்டில் உட்காரும் போது ஓகே பார்ப்போம் என்ன இன்னைக்கு நடக்க போகுதுன்னு பட் எதாக இருந்தாலும் உண்மையை மட்டும் நாங்கள் பேச போகிறோம் அதுக்கு நான் கை கொடுத்துருவோம் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை ஓகே ஓகே ப்ரோ இப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்துடும் இப்போ மறைமலை நகர் நம்மளது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் இயர் தாண்டி ஓடிட்டு இருக்கு இன்னொன்னும் நீங்கள் அங்கேயே சொல்லிட்டீங்க சென்னைக்குள்ளேயே நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம கால் பதிக்கிறோம் அப்படின்ட்டு சாப்டர் 4 வருதுன்ட்டு ஸோ அது எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ரிவீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லணும் சீக்கிரமா வரும் பட் சில சஸ்பென்ஸ் வேற எதுவும் இல்லை தெரியதானே போதும் மக்களுக்கு நம்ம சொல்லதான் அப்புறம் அண்ட் நீங்கள் சொல்ல ஹைதராபாத்தில் நம்மளோட சாப்டருக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்குது பெருசாக ஒர்க் போயிட்டு இருக்குது பட் சில அவங்களோட என்ன சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ஸ் இன்னும் அவங்க அப்ரூவல் இதாகல அப்படி ஆயிடுச்சுன்னா ஹைதராபாத்ல அஃபிஷியலாக ஓப்பன் ஆயிடும் ஓகே அப்போ அதுவும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்தா மட்டுமே நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா ஹைதராபாத்தில் நீங்கள் யாராக இருக்கீங்கன்னா யாரும் நம்ம கேட்க வேணாம் ஏன்னா ஹைதராபாத் இஸ் ஆல்ரெடி புக்டு பை a team ஓகே ஸோ அப்போனா இப்போ நீங்கள் இப்போ வேலூரில் ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு அஃப்கோர்ஸ் அதுதான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் இந்த வீடியோ போகிறதுக்குள்ள ஹைதராபாத்தில் ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு டாக் போயிட்டுருக்கு நீங்கள் சப்போஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்க திருப்பதிலையும் பெங்களூர்லேயும் வந்தாங்க ஸோ திருப்பதி பெங்களூரில் ஓகே அவைலபிள் இருக்குது ஓகே அடுத்து நம்ம போகிறோம் ஸோ இப்போ இதுக்கு வந்து யார் கேட்கலாம் ஸோ அவங்க வந்து ஸோ என்ன ப்ரொசீஜர் இந்த சென்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு வருவாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஃபினான்ஷியலாக எந்த அளவு இருக்கணும் என்னென்ன விஷயம் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியும் அதை பற்றி சொல்லுங்கள் கைஸ் அதாவது வந்துட்டு இப்போது ஃப்ரான்ச்சைஸ் எதுக்கு நாங்கள் தரோன்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நோ மோர் பிஸ்னஸ் கான்செப்ட் பிஸ்னஸ் அண்ட் உபநேயத்தில் நம்மளுக்கு இங்கே போயிட்டுருக்கு அண்ட் நம்மளோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும்ல அவங்க பிராண்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அண்ட் என்னால் ஒரு பிரியாணி தான் ஓப்பனாக சொன்னால் சாப்பிட முடியும்
மேக்ஸிமம் ஒரு 2 பிரியாணி சாப்பிட முடியும். எது ஒரு கடையை பார்க்க முடியும், மேக்ஸிமம் இன்னொரு கடையை என்னால் பார்க்க முடியும். 2 பிரியாணி அண்ட் 3 பிரியாணி சாப்பிட முடியுமா? இல்லை முடியாது ப்ரோ. அது யாராவது சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா ஒன்று அவர் வயிறு கெட்டு போயிடும், கண்டிப்பாக, இல்லைன்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும். சேம் கான்செப்ட். இப்போ என்னால் 1-2 கடை பார்க்க முடியும். இப்போ ரெடியூஸ் எனி டைம் நான் இங்கே இருப்பேன், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வரும்போதெல்லாம். ஸோ என்னோட கான்செப்ட் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒரு இடத்த தான் என்னால் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் படித்த காலேஜ் SRM யூனிவர்சிட்டி, நான் அங்கே தான் UGPG பண்ணியிருந்தேன். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே என்னை கண்டினியூஸாக இன்வைட் பண்ண பக்கத்தில் எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருந்தது என்னுடைய நண்பர். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறோன்னு. அப்போ நான் அவங்களோட செக் பண்ணேன். 5 months என் கூட வந்துட்டு லைக் ட்ராவல் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாங்க. அண்ட் நான் ஒஃபிஷியலி இது. அண்ட் இப்போது சென்டர் ஆஃப் சிட்டியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். சூப்பர் ஒர்க் போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது. அந்த மாதிரி பெங்களூர்லேருந்து ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வராங்க, இங்கே பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, ஏகப்பட்ட பேர் கோயம்புத்தூர்லேருந்து. அண்டு திருப்பதி, ஆந்திரா திருப்பதியிலேருந்து வராங்க. பட்டு எனக்கே சம்டைம்ஸ் சங்கட்டமாக இருக்குது, நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் வராங்களே, நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியலையே. பிரதர், அவங்க வண்டி எடுத்துகிட்டு வராங்க, எனக்கு காசு வந்துடுது, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வண்டி சந்தோஷமாக எடுத்துக்கலாம். பட் அவ்வளோ தூரம் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வராங்க, நம்ம அவங்கக்கிட்ட எதாவது போக முடியாதா ஒரு சூழ்நிலை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸுன்ற ஒரு கான்செப்டே கொண்டுட்டு வந்தோம். நம்மக்கிட்ட அவங்க ட்ரெயின் பண்ணி, நம்ம அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி, நம்மளோட கஸ்டமர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 3 lakhs ஆக போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம பண்ண முடியும்னா, அஃப்கோர்ஸ் லைக் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் இருக்காப்புல, ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு ஃபைனான்ஷியலாக எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் உங்கள்கிட்ட வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, திஸ் இஸ் த ஹெட் ஆஃபீஸ். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது தான் ஹெட் ஆஃபீஸோட மீட்டிங் ஹாலில் தான் இருக்கும். வந்தாங்கன்னா நம்ம ஃபர்தர் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த நார்ம்ஸ், வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் டு பி ப்ரொவைடட் ஃப்ரம் த ஃப்ரான்ச்சைசி, நம்ம ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். பட் ஒரு விஷயம் ஓப்பன் டாக்காக சொல்லுவோம், ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரம் Madrasbikecare ஃபார் ஹூ இஸ் ரெடி டு கிவ் தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் சப்போர்ட். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மிஸ்டர் ரஞ்சித் ஃப்ரம் ப்ரோஸ் புல்லட் Madrasbikecare சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்காப்புல, ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலாம். ரொம்ப செகண்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் அவார்டுமே வாங்கியிருக்காங்க நம்ம டீம்லேருந்து, கண்டிப்பாக பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அண்ட் அவ்வளோ வெஹிக்கல்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அடுத்த பிரான்ச் பண்ணுறவங்களும் இதே எனர்ஜியோட இருக்கணும். சீக்கிரம் நீங்கள் நிறைய பெரிய பெரிய ஆஃபர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மறைமலை நகர் ஆரம்பிக்கும் போதும் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஆஃபர்ஸ் இருந்தது, மாடிஃபைட் பைக்ஸ் ஆஃபர் கண்டிப்பாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதுவுமே இப்போ இந்த நம்ம வீடியோவில் வரலாம். இது வேற சென்னைக்குள்ள வேற ஓப்பன் பண்ணுறாங்க சிட்டியில். ஸோ இதில் எத்தனை பைக்குன்னு தெரில. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கார்த்திக் ப்ரோட இன்ஸ்டா பேஜ் மட்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த ஒரு ப்ரீ அப்டேட்டாக கொடுத்தோம்னா, சாப்டர் 4 ஓப்பனிங்க்கு 10 பைக்குக்கு ஃப்ரீ சர்வீஸ் வரப்போகுது. அண்ட் இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ்னால் எப்படி, நம்ம காசு வாங்க போகிறது இல்லை, ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர் செய்யணும். அந்த ஆயில் காசு கூட எதுவுமே வாங்க போகிறது கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கான காஸ்ட்டு ஒஃபிஷியலாக. ஏன்னா கஸ்டமர் வந்து அனுபவிக்க போகிறாப்புல, அவங்க வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஒவ்வொரு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போட போகிறோம். 10 பேருக்கு ARK Diaries வீடியோஸ் மூலமா இந்த ஆஃபர் நான் உங்களுக்கு ரிவைட் பண்றேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்ஜின் ஆயிலும் சொல்லிட்டீங்க, ஏர் ஃபில்டரும் ஜெனரல் சர்வீஸ், இன்ஜின் ஆயில் ஃபில்டர், இதுவே 30000 வருது ப்ரோ. 10 வண்டி 3500, 10 போட்டால 35000 ரூபாய் வருது ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர், என்ன நம்பி என்ன இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில், அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவே பார்க்குற அளவுக்கு ஆயிருக்கு. இந்தியாவில் இன்னைக்கு நம்ம ஒரு ஆளாக இருக்கணும், என் சைட்லேருந்து என் சொந்த காசில் அந்த ஆஃபரை நான் வந்து மக்களுக்காக கொடுக்குறேன். இது எந்த ஒரு சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை செஞ்சு காட்டிட்டு இருக்கோம். நம்ம மறைமலை நகரில் மாடிஃபைடுக்கு ஆஃபர் சொல்லியிருந்தோம், கொடுத்தோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ்னால் அது பேசிக்காக எல்லாருக்குமே ஒரு நீடாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எங்கே நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் வரப்போகுது. அண்ட் அது எல்லாம் நீங்கள் ஓப்பனிங் அன்னைக்கு தான். ஓப்பனிங் அன்னைக்கு யார் ஃபஸ்ட்டு 10 ராயல் என்ஃபீல்ட் கொண்டுட்டு வராலோ அவங்க பைக்குக்கு அவங்க மினியே நடக்கும். அன்றைக்கி மேபி எங்களால் பண்ண முடியலன்னா நாங்கள் கூப்பன் கொடுத்துருவோம். நீங்கள் அடுத்த நாள் வந்து உட்காந்து பார்க்கணும் பண்ணுறோமா இல்லையா என்றது அவங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது ஜஸ்ட் அ லவ் ஃபார் ARK Diaries சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ சொன்னாப்புல இந்த அதே மாதிரி சாப்டர்
இந்த நம்ம கஸ்டம் ஸ்டுடியோ ஓபன் பண்ணும்போது கூட 3 பேருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 3 பேர் வந்து ஆமா கண்டிப்பா அவங்களுக்கும் ஊர்ல இருந்து அதே மாதிரி எல்லா பிரான்ச் இப்போ சாப்டர் 4 ஓபன் பண்ணியும் 3 மாடிஃபைடு கஸ்டமருக்கும் அந்த ஆஃபருக்கு நான் ஏதோ தனியா பண்ணணும்னு நினைச்சேன் இதுலயே சொல்லிட்டேன் அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் யூ லவ் கைஸ் பிகாஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்கறனால தான் நம்ம இன்னும் மோட்டிவேஷனலா இருக்குது இவங்களுக்காக. ஏன்னா சில பேர் சொன்னதை செய்கிறது கிடையாது, பட் நம்ம அப்படி கிடையாது. ARK Diaries இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல் ஆட்டோமொபைல் இன் தமிழ்நாடு. மெட்ராஸ் பைக் கேர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் வந்து ரொம்ப சூப்பர் நாங்கள் தான் சொல்ல வரல, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன் தமிழ்நாடு. 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணுறோன்னா இது எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையாக இருக்குன்றத பார்க்கறதாலே போகிறீங்க. இல்லை சிம்பிளாக நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி ப்ரோ, பட் அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ண முடியும். ஜென்யூனாக இருந்தால் தான் நம்ம க்ரோவே பண்ண முடியும். ஸோ அது வந்து ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் உங்ககிட்ட 100% இருக்கிறதால தான் ஸோ அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அதால் நல்ல ஒரு அவுட்டும் பார்த்தீங்கன்னா மக்களும் ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, ஏன்னா நிறைய என்கொயரி இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ச்சைஸி ஸோ அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காரு. வரத்துக்கு முன்ன மட்டும் ஜஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராமில் நம்பர்ஸ் இருக்கும், இல்லை இதுலேயே நம்பர்ஸ் இருக்கும், கடை நம்பர் அப்பாயின்மெண்ட். ஸோ தட் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கஸ்டமர் நம்மளை தேடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வரும்போது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ தட் நான் அவங்களுக்கு டைம் அலாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக அவங்க கூட பேசலாம். சரிங்க. வெதர் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலை, பட் அவங்களுக்கான தேவை அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியது கடமை. ஏன்னா நம்ம இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதனால ஐ வில் ரெஸ்பான்ஸ் டு ஆல் தி என்கொயரிஸ். ஸோ கண்டிப்பாக இன்னொன்று நீங்கள் ஒரு ஷாப் வந்து எப்படி பில்ட் பண்ணணும்னு கார்த்தி ப்ரோ ஷாப் பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஃபுல்லாக ரெடியான பைக்ஸ்க்கெலாம் ஏசி ரூமில் ஒரு தனியாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. கேரேஜ் ரெடி ஆகிறதும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி ரேம்ப் எல்லாமே போட்டு அதுக்கான டூல்ஸ் ரேக் போட்டு ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ரெடியாக போகிற பைக்ஸ் எல்லாமே அதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருப்பார். ஸோ ஒரே இடமா தான் இருக்குது, பட் இது தனித்தனியாக அவர் வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி. இது ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா சும்மா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் சம்பாதிக்கிறது இல்லை, நாங்கள் மதிக்கிறோம். மெஷினை மதிக்கிறோம். மெஷினை மதிச்சோம். இன்றைக்கி என் வண்டி டிஆர்கே, அந்த வண்டியை என்னை இன்றைக்கி உலகம் ஆல் ஓவர் இந்தியா சுற்றி கொண்டு வந்தது. நான் அந்த வண்டியை லவ் பண்ணனால தானே அந்த வண்டியை என்னை கொண்டுட்டு போயிட்டு வந்தேன். ஒரு இடத்துல ஒரு தடங்கள் இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு பார்த்து, அது இயற்கைங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற பஞ்சர், மற்றபடி ஒரு இடத்துல ஒரு இது பண்ணுங்க. ஸோ இதுலேயே என்ன தருதுன்னா நம்ம மெஷினை எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அந்த லவ் அது கொடுக்கும். தோனி ஒரு இதில் சொல்லியிருப்பார், க்ளீன் பண்ணுற பெட்ரோல் ஊற்றலைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வண்டியை ஒரு ஸ்டேஜுக்கு பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு எதுவுமே இல்லை. அதை எவ்வளோ அப்போ நீங்கள் எவ்வளோ திட்டுனாலும், பட் மன்சால் வந்துட்டு சம்டைம்ஸ் கூட நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுறாங்க, பட் வண்டி நம்மளை பண்ணாதுங்க. அதனால் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வண்டியை நீங்கள் லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீ பிரதர் சொன்ன மாதிரி ரெடியான வண்டிக்கு தனியாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்டைனே சொல்லலாம். அண்ட் ரெடி ஆகிறவங்களுக்கும் ஒரு கோட்டை, ரெடி ஆகிறதுக்கு தயாராக இருக்கிற வீரர்களுக்கும் தனியாக ஒரு கோட்டைன்னு அமைச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் ஏன்னா நிறைய பேர் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகணுன்ற தாட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கார்த்தி ப்ரோ கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சேனல் ரிலீஃப் ஆன வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஷாப்போட எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் பைக்கை தரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கேள்வி நான் வந்து கார்த்தி ப்ரோ கிட்ட கேட்கல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு இருக்க போது முக்கியமாக இன்ஸ்டா பேஜ், கார்த்தி ப்ரோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அடுத்தது சென்னைக்குள்ளே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போது 10 வண்டிக்கு ஜெனரல் சர்வீஸு 3 மாடிஃபைடு பைக்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய ஆஃபர்ஸ் வந்து வரப்போகுது. அதனால் கார்த்தி ப்ரோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம பேஜும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.